ஒரு அழகான கிராமத்தில் ஆதி என்ற ஒரு சிறுவன் வசித்து வந்தான். அவன் மிகவும் நல்லவன், ஆனால் எப்போதும் ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பான். ஒரு நாள் அவன் தாத்தாவிடம் ஓடி வந்தான். தாத்தா, ஏன் கடவுள் நல்லவர்களை மட்டுமில்லை கெட்டவர்களையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார்? தாத்தா சிரித்தார். நீ இந்த கேள்விக்கான பதிலை உண்மையாக புரிந்து கொள்ள விரும்புகிறாயா என்று கேட்டார். ஆதி உடனே தலையாட்டினான். அப்படியென்றால் நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். அதை கேட்ட பிறகு நீயே விடையை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி கதை சொல்ல ஆரம்பித்தார். நீண்ட காலத்திற்கு முன்பு சுந்தர நாடு என்ற ஒரு அழகான நாடு இருந்தது. அங்கு மக்கள் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தனர். அந்த நாட்டின் அரசன் விக்ரமன் மிகவும் நற்பண்பு கொண்டவராக இருந்தார். அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. நம்ம நாட்டில் எல்லோரும் நல்லவர்களாக இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும். ஏன் கடவுள் உலகில் கெட்டவர்களையும் வைத்திருக்கிறார் என்று நினைத்தான். அரசன் மிகவும் புத்திசாலி. ஆனால் இந்த கேள்விக்கான விடை அவருக்குத் தெரியவில்லை. ஒருநாள் விக்ரமன் ராஜதர்பாரில் இருந்தபோது ஒரு பெரிய துறவி அங்கே வந்தார். அரசன் அவரிடம் கேட்டான், குருவே, கடவுள் நம்மை நல்லவர்களாக வாழ சொல்லுகிறார். ஆனால் ஏன் உலகில் கெட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று. துறவி சிரித்தார். மகாராஜா, இந்த கேள்விக்கான பதிலை நீங்களே கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் அதைச் செய்ய நீங்கள் ஒரு சோதனை நடத்த வேண்டும். அரசன் ஆச்சரியப்பட்டு, என்ன சோதனை என்று கேட்டார். துறவி, உங்களது நாட்டை 2 நாடுகளாகப் பிரிக்கவும். ஒரு பகுதியில் நல்லவர்களும் இன்னொரு பகுதியில் கெட்டவர்களும் மட்டும் இருக்கட்டும். 2 நாடுகளும் எப்படி நடக்கின்றன என்று பாருங்கள் என்று கூறினார். அரசன் உடனே அப்படியே செய்தார். ஒரு நாட்டில் நல்லவர்கள் மட்டுமே வாழ்ந்தார்கள். அவர்கள் மிகுந்த நேர்மை உடையவர்கள். யாரும் பொய் பேசவில்லை, திருடவில்லை. ஆனால் அவர்கள் சோதனைக்கு ஆளானார்கள். ஏனென்றால் எந்த ஒரு பிரச்சனையும் அவர்களுக்கு வரவில்லை என்பதால் அவர்கள் ஒருபோதும் அறிவாற்றல் வளர்த்துக் கொள்ளவில்லை. மற்றொரு நாட்டில் கெட்டவர்கள் மட்டுமே இருந்தார்கள். அவர்கள் திருடி கொலை செய்தார்கள், நேர்மையில்லாமல் நடந்து கொண்டார்கள். சில நாட்களில் அவர்கள் இடையே மோதல் ஏற்பட்டு நாடே அழிந்துவிட்டது. விக்ரமன் ராஜா அதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார். அவர் துறவியிடம் சென்று, நான் எதையும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னார். துறவி சிரித்தார். கடவுள் நல்லவர்களும் கெட்டவர்களும் கலந்திருக்கும் உலகை உருவாக்கியிருக்கிறார். ஏனென்றால் நல்லவர்கள் கெட்டவர்களை பார்த்து புத்திசாலித்தனமாக எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறார்கள். கெட்டவர்கள் இல்லாமல் நல்லவர்கள் மேலும் நல்லவராக மாற முடியாது. அதை கேட்டவுடன் விக்ரமன் ராஜா உண்மையை புரிந்து கொண்டார். ஆதிரின் புரிதல் தாத்தா கதையை முடித்தவுடன் ஆதி புன்னகைத்தான். அப்போ நல்லவர்களும் கெட்டவர்களும் இருக்க வேண்டும் என்பதே கடவுளின் திட்டம். தாத்தா மகிழ்ச்சியாக, ஆமாம், கெட்டவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். அவர்களை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதையும் நாம் நம்மை புத்திசாலியாக மாற்றிக்கொள்ளவும் வேண்டும் என்று கூறினார். அப்படியென்றால் நான் எப்போதும் நல்லவன் ஆகவே இருப்பேன் என்று ஆதி உறுதியுடன் கூறினான். கதை முடிவு. கற்றுக்கொள்ளும் பாடம். உலகில் கெட்டவர்கள் இருப்பது நல்லவர்களை மேலும் புத்திசாலியாகவும் சகிப்புத்தன்மையுடனும் உயர்ந்த மனநிலையுடனும் வாழ வைத்திருக்கக்காகவே.